இவர்தான் உன் ஹஸ்பண்டாமா? ஆமாங்கய்யா. வணக்கம் சார். வணக்கம். கால்ல அடிபட்டு இருக்கா? அதான் பூஜைக்கு வரலையா? ஆமாங்க ஐயா. அந்த ஆயுஷ் ஹோமம் குழந்தையோட ரத்த சம்பந்தம் உள்ள ஒருத்தர் தான் பண்ணணும். மல்லி குழந்தையோட நேரடி அம்மா இல்லையாமே. மல்லி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல. என் காலை பிடிச்சு மன்றாடுன. குழந்தைக்காக காலை பிடிச்சு மன்றாடுனா இதை விட என்ன ரத்த சம்பந்தம் வேணும்னு முடிவு பண்ணிதான் அந்த ஹோமத்தை நடத்தி வச்சேன். அதாவது பொண்ணோட தகப்பம் இல்லாம நடத்தி வைக்கிறோமேன்னு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹோமம் முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகல. இப்ப பாருங்க, அந்த அம்மனே உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. கடவுளோட சக்திக்கு முன்னாடி நாம ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. வந்தது வந்துட்டீங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க. அந்த ஹோமத்தோட தொடர்ச்சியா ஒரு சின்ன பூஜை மட்டும் பண்ணிடலாம். இல்ல வேண்டாங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன இப்படி சொல்றீங்க? குழந்தை கிடைக்கணுங்கிறதுக்காக செய்யற பூஜை இது. அதுக்கு நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் இருங்க, நீ போய் 2 மாலையை வாங்கிட்டு வா, சரியா? ஒரு 2 நிமிஷம் என் கூட வாங்க. வாங்க, இப்படி நில்லுங்க.